ஹாய் விவர்ஸ். இன்னைக்கு ஏப்ரல் 24 மகாநதி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து எல்லாருமா வந்து விஜய் வந்து அவங்க தாத்தா பாட்டி கிட்ட உட்காந்து ரொம்ப ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்கும்போதே, இங்க வந்து வெண்ணிலாவும் அவங்க மாமாவும் வர்றாங்க. இப்போ வந்தோனே அங்கேயே நில்லு அப்படி சொல்லிட்டு விஜய் ரொம்ப கோவமா வெளியில வர்றாரு. வந்து அவர தள்ளி விட்டுட்டு, "என்னை ஏமாத்திட்டல்ல, என் கூடவே வந்து என் என் பக்கத்துல இருந்துட்டு எனக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிட்டல்ல" அப்படின்னோனே, இப்போ வெண்ணிலாவோட மாமா என்ன சொல்றாருன்னா, "இல்லப்பா வெண்ணிலா இந்த மாரிலாம் சொன்னா, அவ வந்து உன்னைய தான் நம்பி இருந்திருக்கிறா. ஆனா நீ வந்து அவள ஏமாத்திட்டன்னு சொல்லும்போது எனக்கு வேற வழி தெரியல. அதனால தான் நான் இந்த மாரி பண்ணுனேன்னோனே, அப்படின்னா நீ என்ன பண்ணியிருக்கணும்? என்கிட்ட வந்துலாம் நீங்க நியாயம் கேட்டுருக்கணும். நீங்க எதுக்கு பிரஸ்ஸுக்கு போனீங்க? அப்ப அங்க போனா உங்களுக்கு நியாயம் கிடைக்கும்னு சொல்லிட்டு நீங்க இதுல தானே போனீங்க. அப்ப நீங்க அப்படியே இது பண்ணிக்கோங்கன்னு சொல்லிட்டு விஜய் இது பண்றாரு. அப்போ உடனே அதுக்குள்ள பிரஸ்காரங்க எல்லாருமே இங்க வந்துடுறாங்க. வந்து விஜய் கிட்ட கேட்கும்போது விஜய் டென்ஷன்ல கத்த ஆரம்பிக்கிறாரு. அப்ப விஜய் என்ன சொல்றாருன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. என்னோட ஒய்ஃப் காவேரி தான். நான் வந்து இந்த பொண்ண ஏமாத்தலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே, அங்க இருந்து அவங்க மாமாவும், வெண்ணிலாவும் "என்ன தம்பி இப்படிலாம் சொல்றீங்கன்னோனே" இப்ப விஜய் கோவத்துல எல்லாரும் இங்கேருந்து போங்க. கேமராவ ஆஃப் பண்ணுங்க. என்னோட பெர்சனல் விஷயத்த நான் எதுக்கு உங்ககிட்ட சொல்லணும்? போங்க போங்கன்னு சொல்லிட்டு எல்லாரையும் விரட்டி விட்டுறாரு. இப்ப நியூஸ்ல வந்து அத போடுறாங்க. இந்த மாரி விஜய் வந்து ரொம்ப இதா நடந்துக்கிறாரு. அவரோட ஒய்ஃப் வந்து காவேரி வந்து இவங்கள விட்டு எதுக்கு ஒதுங்கி போயிருக்காங்கன்னு தெரியல. வெண்ணிலாக்கு நியாயம் கிடைக்க நம்மளோட நியூஸ் சேனல் அவங்க கூட நிக்கும் அப்படிங்கிற மாரி அங்க சொல்றாங்க. இப்ப சாரதா வந்து மறுபடியும் ஆரம்பிச்சுறாங்க. பாத்தீங்களா இந்த பையன் எப்படி கோவப்படுறான்னு. மடியில கனம் இருக்கனால தான் இந்த பயம் வருது. கனம் இல்லாட்டி எதுக்கு பயப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டே இருக்காங்க. இப்ப காவேரி என்ன நினைக்கிறாங்க, பாவம் நியாயம் கேட்கிறேன் பேர்ல அவர போட்டு எப்படி டார்ச்சர் பண்றாங்க அப்படின்னு மனசுக்குள்ளயே நினைச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ சாரதா வந்து நல்ல வேளை காவேரி இப்ப இனி இவ பேர் வந்துருமோன்னு எனக்கு பயமா இருக்குன்னோனே, சாந்தி வந்து சாரதாவ திட்டுறாங்க. அதுக்குள்ள பார்த்தா இங்க வந்துடுறாங்க பேட்டி எடுக்கிறதுக்கு, காவேரிய பேட்டி எடுக்கிறதுக்கு. இப்ப காவேரி யாருன்னு கேட்கும்போது, "காவேரி நான் தான். என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்குள்ள சாரதாவே சொல்லிடுறாங்க, "இந்த மாரி நாங்க எப்பவோ ஒதுங்கி வந்துட்டோம். என் பொண்ண இதுக்குள்ள இழுக்காதீங்க. தயவு செஞ்சு கிளம்புங்க" அப்படின்னு சொல்லிடுறாங்க. இப்ப பேட்டி எடுத்தவைங்க வந்து சொல்லிடுறாங்க. அவங்க முழுசா ஒதுங்கிட்டேன்னு சொல்றாங்க. ஒருவேளை அந்த விஷயம் தெரிஞ்சு தான் காவேரி வந்து ஒதுங்கிட்டாங்களா என்னன்னு தெரியல அப்படிங்கிற மாரி அவங்க பாட்டுக்கு பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்போ சாரதா வந்து பார்த்தீங்களா, இப்ப எப்படின்னா சொல்றாங்கன்னு, இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு, காவேரி வீ சாரதா வந்து வீட்ல வந்து காவேரிய திட்ட ஆரம்பிக்கிறாங்க. அப்புறமா சாந்தி, குமரன் எல்லாருமா வந்து, "அத்தை ஏதோ பதட்டத்துல பேசுறாங்க. நீ வந்து பேசாம என் கூட ஊருக்கு வரியா?" அப்படின்னு சாந்தி கூப்பிடுறாங்க. அப்புறம் குமரன் வந்து, "நீ என்ன முடிவு எடுத்தாலும் உனக்கு நாங்க கூடவே இருப்போம்ப்பா" அப்படின்னு சொல்லும்போது, பாட்டி வந்து, "நீ உள்ள போ" அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாங்க. இங்க வீட்ல என்ன ஆகுதுன்னா, விஜய் வீட்லயே தான் வெண்ணிலாவும், அவங்க மாமா, ராகினி எல்லாருமே இருக்கிறாங்க. இப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்கன்னா, "என் பொண்ணுக்கு ஒரு நியாயம் கிடைக்கிற வரைக்கும் நான் இந்த வீட்ட விட்டு போக மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க மாமா சொல்றாரு. இப்போ அவங்க பாட்டி என்ன சொல்றாங்கன்னா, "என்னப்பா பேசிட்டு இருக்கீங்க? நீங்க தான் போலீஸ்க்கு போறேன்னு சொன்னீங்கல்ல, நீங்க அப்படி போய் பார்த்துக்கோங்க. இங்க எதுக்கு இருக்கிறீங்க?" அப்படிங்கிற மாரி கேட்குறாங்க. "இல்ல நீங்கன்னா பெரிய ஆளுங்க. உங்கள பகைச்சிக்க முடியாதுன்னு தான் நாங்களே மீடியாக்கே போனோம்." அப்படின்னோனே இப்ப தாத்தா கேட்குறாரு, "அப்ப காவேரியோட நிலைமை என்ன?" அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க் யூ.